செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பதை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், தொடர்ந்து பொள்ளாச்சியில இப்ப என்ன நிலவரம் இருக்கிறது, எப்படி வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு? நிச்சயமாக ராஜேஷ், காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள், குறிப்பாக தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், இந்த தொகுதிகளில் காலை முதலாகவே விறுவிறுப்பாக அனைத்து தொகுதிகளிலுமே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் காலை முதலே ஆர்வத்துடன் பொதுமக்கள் மற்றும் முதல் வாக்காளர்கள் என அனைவருமே ஆர்வமுடன் வாக்குப்பதிவுகளை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது 5 மணி நிலவரமானது வெளியாகி இருக்கிறது. இந்த 5 மணி நிலவரப்படி 64.99%, கிட்டத்தட்ட 65% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த 65% வாக்குகள் என்பது காலையிலிருந்து 9 மணி நிலவரப்படி குறைவாகவும், அதற்கு அடுத்தபடியாக 9 முதல் 11 மணிக்கு சற்றே அதிகரித்தும் 11 மணி முதல் 1 மணி அளவில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தான் தற்போது 5 மணி நிலவரமானது வெளியாகி இருக்கிறது. இந்த 5 மணி நிலவரம் என்பது தோராயமாக ஒரு குறிப்பிட்ட சராசரி அளவை தான் எட்டியிருக்கிறது. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் 71.15% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. தற்போது மணி 5 மணி அளவில் 64.99%, இது 65% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தில் 6 மணி ஆகும் பொழுது இந்த வாக்குப்பதிவு நிறைவடையும் பொழுது எப்படியாக இருந்தாலும் 75% வாக்குகள் என்பது நிச்சயமாக பதிவாகி இருக்கும் என்பது இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய கணக்காக இருந்து வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பொள்ளாச்சி தொகுதியில் 69.35% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்றால் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 60.46% வாக்குகள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே பார்த்தீங்கன்னா தோராயமாக அனைவருமே கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.